ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்றைய தினத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளேயே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் 17க்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும். இந்த கிரக நிலைகள் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மேசராசிக்காரங்க, இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அற்புதமான அமாவாசை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய முதல்ல வரக்கூடிய ஆடி அமாவாசை தான் வரப்போகுது. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே அந்த நாளில் பித்ருக்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் உங்களுடைய கடமைகளை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அமாவாசைக்கு அப்புறமா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வளமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே என்ன பரிகாரங்கள் செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இப்படி எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் கிரகங்கள் தாங்க. இந்த கிரகநிலைகள் ஒன்றொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவத்தோடு செயல்படக்கூடியது. ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னாலே அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளும் மேசராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்னாலே நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கணும். என்னதான் ரொம்ப நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னாலுமே கூட கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா நேரம் சரியில்லை அப்படின்னா எப்பேற்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக ஆபத்து வரும். ஸோ சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே கூட தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை என்னன்றதை பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும். மேசராசியை உடையவங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய பெண்கள், அதாவது அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ பெண்களை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க, மேசராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்களானது எதிர்பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஸோ அதில் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு குடும்பம் சார்ந்து இருக்க வந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனியாளாகவே நீங்கள் சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க, யாரும் துணை இல்லாமல். ஆனால் அந்த நிலை இனிமேட்டுக்கு இருக்காது, எல்லாம் மாறிடும். சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுதுங்கும் போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன நடந்தால் என்ன பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தனி ஆளாக சமாளித்த உங்களால் மற்ற விஷயங்களை சமாளிக்க முடியாமல் போயிட போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் தைரியமாக இருங்க. இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து உங்களுடைய மனசு சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும். குறிப்பாக அம்மா வீட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு மேசராசியை உடையவங்க எல்லாருக்குமே அம்மா வீட்டிலேருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தாய் வழியில் எதுவும் சொத்துக்கள் இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பாகம் இருக்குது, பங்கு இருக்குதுன்னா கூட இப்போ உங்களுக்கு அதெல்லாம் கைக்கு சேர்ந்துடுங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மேசராசியை உடையவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் தான் நடக்க போகுது. ஸோ ஒரு பரவசம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை சொல்ல முடியாது வார்த்தையால். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போது அது சரியான நேரத்தில் நடக்க போகுது. நிறைய செயல்கள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி தான் நடக்க போகுதுங்க.
அதே மாரி உங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் என்னவோ அத நீங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சு நல்லா வந்து பணம் சம்பாரிக்கணும்னு நெனைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது தொழில் பண்ணணும், நாம பிஸ்னஸ் மேனா வரணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில என்ன மாரி உயரணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுக்காக வந்து இந்த டைம்ல வந்து நீங்க அ முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ, அதே மாரி இந்த டைம்ல மேசராசினியர்களுக்கு பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒண்ணு வாங்குவீங்க. ஸோ, அது உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். மேலும் அது தேவையான ஒரு பொருளாவும் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதேபோல வெளியிலேருந்து வர வேண்டிய பணங்கள்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ, உங்களுக்கு முதலீடுகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நிலம், வீடு, இடம் அப்படின்னு சொத்து சேர்க்கையில நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதுவுமே கூட உங்களுடைய வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்துறதுக்கான இன்னொரு வழிமுறைகள் தான். நீங்க நெறைய விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வரணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் பலமிழந்து தான் இருக்கிறாரு. அதனால ஏதாவது ஒரு வகையில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எதுலலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லா விஷயத்துலயுமே கவனமா தான் இருக்கணும். ஏன்னா, சனி பகவான், சுக்கிர பகவான வந்து பார்க்க போறாரு அப்படின்றதுனால, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் விஷயம். கடன்ல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நல்லது. தேவையில்லாம யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இல்ல நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நெறைய கடனையும் வாங்கி சுமந்துக்காதீங்க. அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா, இந்த டைம்ல உங்க பேர்ல நீங்க சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்கன்னா, அதெல்லாம் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். தாய் வழியிலேருந்து சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இல்லைன்னா நகை வாங்கலாம் லேடிஸாக இருந்தீங்கன்னா. ஸோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். ஆனா, இந்த டைம்ல நீங்க ஒரு முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா, யாரு என்ன எப்படின்னே தெரியாம நீங்க அந்த விஷயத்தில போய் முதலீடு செய்யக்கூடாது. சொல்லப்போனா அந்த விஷயத்தில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமயோ, அத பத்தின நாலேட்ஜ் இல்லாமலோ, நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடும். ஸோ, அதனால அந்த விஷயத்தில கவனமா இருங்க. அதே மாரி யாரும் வந்து உங்கள்ட்ட வந்து கடன் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க யாரு, எப்படி அப்படின்றத பார்த்துட்டு குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குடுக்காம தவிர்க்கிறது நல்லது தான். நீங்க யார்கிட்டயும் வந்து கடன் கேட்குறீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கடன்லாம் வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஸோ, சுக்கிரன் நீசமா இருக்கிறாரு. சனி பகவான் சுக்கிரன வந்து பார்க்குறாரு. அதனால கடன் அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா தான் இருந்தாகணும். அதே மாரி காதல் விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா, சுக்கிர பகவான் வலுவிழந்து இருக்கிறாரு, நீச்சமா இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, காதல் விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கான சரியான நேரம் இது கிடையாது. நமக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, சுபகாரியங்கள் செய்யறதுக்கு சுப கிரகங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும். ஸோ, சுக்கிரன் வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்றதுனால, தயவு செஞ்சு இந்த மாசத்துல நீங்க இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. அதே மாரி வரன்கள் உங்களுக்கு வருது, செட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, நீங்க இந்த டைம்ல வந்து மேரேஜ் மட்டும் வச்சுக்காதீங்க. எல்லாமே வந்து செப்டம்பர்ல வந்து பார்த்துக்கிற மாரி ஒத்தி வச்சுருங்க. சொல்லப்போனா பேச்சுவார்த்தைய கூட நீங்க வந்து வச்சுக்க கூடாது. இல்ல அதெல்லாம் மீறி எல்லாமே நடந்துருச்சு நல்லபடியா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க மேரேஜ மட்டும் கண்டிப்பா இந்த டைம்ல வைக்காதீங்க. செப்டம்பருக்கு மேல வைங்க. ஏன்னா, இந்த காலகட்டங்கள்ல எல்லார்கிட்டயுமே நீங்க கவனமா தான் இருக்கணும். அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் 17லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மேசராசிக்காரங்க உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே யாரா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க, எதிர்பாலினத்தவர்கிட்டலாம் கவனமா இருக்கணும். அதாவது ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்கள்ட்ட கவனமா இருக்கணும். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, ஆண்கள்ட்ட வந்து கவனமா இருக்கணும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான உறவுகளையும் அவங்களோட வந்து அதிகமா வந்து வச்சுக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வருமானத்தில புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். தேவையில்லாத அலைச்சல், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கத்தாங்க செய்யும். ஸோ, அதனால ஆரோக்கிய விஷயத்தில ரொம்ப கவனமா இருங்க. உணவும் சரி, ஆரோக்கியமும் சரி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டங்கள்ல பொருளாதார நிலைன்னு பார்க்கும்பொழுது வழக்கம் போல தான் இருக்கும். பெருசா நீங்க எதையும் எதிர்பார்க்க வேணாம். ஆனா, அதே நேரம் தேவையில்லாத வழிகள்ல பணம் வந்து செலவாகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுங்க. அது வந்து உங்களுக்கு செலவுகள வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும். இருந்தாலுமே கூட கொஞ்சம் நிதானமா பேச்சுல வந்து கவனத்த வந்து செலுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதனால கவனமா இருங்க. சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவு கட்டுப்பாட்ட நீங்க எடுக்கும் பொழுது தான் ஆரோக்கியம் வந்து சிறப்பா வந்து இருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு,
சின்ன அளவிலான உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் யோகா பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க, உணவு விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்த நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். சின்ன விஷயம் தானே அப்படின்னு கூட அசால்ட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, ஆரோக்கியத்தில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரிய லெவல்ல நமக்கு சோகத்த ஏற்படுத்தி கொடுத்துடும். ஆனா, அதுலருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, நம்மளுடைய உடல நாம தான் வந்து நல்லபடியா பார்த்துக்க முடியும். அதனால உங்களுடைய உடல முதல்ல நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. மத்தபடி அடுத்த கட்டமா தான் நீங்க பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொருத்தருடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால அடுத்த பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? என்ன செய்தா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும்? இந்த ஆகஸ்ட் 17 அப்படின்றதுல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரங்கள் ஒண்ணொண்ணுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான முறையில செய்யக்கூடிய வகையில தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ, அதனால ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து, அந்த பரிகாரங்கள்ல உங்களுக்கு எது வந்து செய்ய முடியுமோ, அத நீங்க சூஸ் பண்ணி தாராளமா செய்யலாம். இதுதான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இல்ல எல்லாத்தையும் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பரிகாரத்த நீங்க நம்பிக்கையோட, முழு மனசோட வந்து செய்யுங்க. அதுவே போதுமானது. ஏன்னா, அந்த பரிகாரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ, யார் நம்மள கைவிட்டாலுமே கூட கண்டிப்பா இறைவன் வந்து கைவிடுறதே கிடையாதுங்க. அதனால நீங்க எந்த பரிகாரம் செய்றீங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு, பொறுமையா, அமைதியா, நிதானமா செய்யுங்க. முதல்ல நம்பிக்கையோட வந்து செய்யுங்க. நம்பிக்கையோட செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் வந்து பாசிட்டிவா வந்து நடக்கும். ஸோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பிரபஞ்சத்திட்ட வந்து கேளுங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நம்ம கேட்க தான் மாட்டேங்கிறோம். ஸோ, கண்டிப்பா அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ, அப்படி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்ல நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை இல்லைனா சனிக்கிழமை இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போகும்போது துளசி மாலை வாங்கிட்டு போறது வழக்கம். அதே மாரி அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான மலர் தாமரை. அதனால இந்த தாமரை பூ வாங்கிட்டு போய் நீங்க வழிபாடுகள் செய்யுங்க. அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பேர சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைய கொடுக்கும். இல்ல கோவிலுக்கு எங்களால போக முடியாத சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் கவலைப்படாதீங்க. தெருநாய்களுக்கு வந்து தானம் கொடுங்க. ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. இல்ல பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஸோ இது மாரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. பார்த்து சேஃபா செய்யுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல மேசராசிக்காரர்கள் சிவப்பு, பச்சை, வெள்ளை இந்த நிறத்த தவிர்த்துட்டு மத்த எந்த நிறத்த வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கும். சொல்லப்போனா இந்த காலகட்டங்கள்ல அதிகபட்சமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவுல நெறைய தகவல்கள பார்த்துருப்பீங்க இல்லையா? பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.